Hello friends, welcome back to JeyRe's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பால்கனி மேக்கோவர் வீடியோ தான் பார்க்க போறோம். இது சின்ன பால்கனி தான். இத நாங்க எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கோம், இதுக்கான திங்ஸ் எல்லாம் எங்க வாங்குனோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பால்கனி ப்ளைனா எப்படி இருக்குன்னு ஒரு வியூ பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி சின்ன பால்கனி தான். 11 into 3 feet தான் சைஸ் சேமோ. ஸோ இந்த சின்ன இடத்துல அழகழகாக எதெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்காக நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினோங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். அமேசான்லேருந்து கொஞ்சம் செட் ஆஃப் பிளான்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுதான் இந்த பாக்ஸில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு இது 5 செட். இது ஓவல் ஷேப் பிளான்டர், எல்லா கலர்லேயுமே இருக்கும். முன்னாடி இது மாதிரி புல்கா டாட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. இது கூடவே இது மாதிரி ஹூக்ஸும் அதுக்கான ஸ்க்ரூஸும் தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இது மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாம். அதை நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் இது 10 இருக்கிற செட்டு. இதுலேயும் அது மாதிரி ஹூக்ஸும் ஸ்க்ரூவும் தனித்தனியாக இருக்கும். நம்ம செட் பண்ணிக்கலாம். எல்லாமே நாங்கள் ஒரு 1 month பிஃபோரே வாங்கினது. ஸோ அதனால் நான் எதுவுமே ப்ரைஸ் இதில் ஷேர் பண்ணலை. மேபி ப்ரைஸ் இப்போ மாறி இருக்கலாம். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வால் ஸ்டிக்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம நிறையா ஆணி அடிக்காமல் இதை யூஸ் பண்ணி நிறைய மாட்டிக்கலாம். இது அன்ஈவன் சர்ஃபேஸ்லேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். நான் இதை பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் மேலே ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். ஸோ ஸ்க்ரூவை கலட்டிட்டு நம்ம மாட்டி கூட டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் ஹோல்டர், டீ லைட் ஹோல்டர்ம்பாங்கள்ல அந்த இது 3 செட்டாக ஆர்டர் பண்ணோம். இதில் 2 மட்டும் பால்கனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 2 இந்த குட்டி பிளான்டர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது ஆலிவ் க்ரீனில் ஒரு புத்தா ஃபேஸு, அப்புறம் ஒயிட் கலரில் ஒரு எலிஃபெண்ட். இது மாதிரி இது நியர்பை ஷாப்பில் தான் எங்கேயோ வாங்கினோம். இது ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது. 100 or 120 அந்த ரேஞ்சில் வாங்கினோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பால்கனியில் போட்டது இந்த மூங்கில் மேட்டு. பால்கனி கதவுக்கு நேராக ஆப்போசிட்டில் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு ஈவினிங் டைம் தான் இந்த சைடு வெயில் ஜாஸ்தி வரும். அதனால் கதவுக்கு நேராக மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டோம். இது திருவான்மியூர் கிட்ட தான் ஒரு ரோட் சைட் ஷாப்பில் வாங்கினது. ஸ்கொயர் ஃபீட் 40 rupeesனு. நம்ம மெஷர்மெண்ட் சொல்லி கேட்டால் அதே மெஷர்மெண்ட்டுக்கு செஞ்சு தருவாங்க. நெக்ஸ்ட்டு பால்கனிக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாமே பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். அங்கே பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். 30 rupees 40 rupees ரேஞ்சுக்கே. பால்கனி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்காக வெவ்வேறு கலர்ஸில் பிளான்ஸ் வாங்கியிருந்தோம். மோஸ்ட்லி எல்லாமே குரோட்டன்ஸ் டைப்பில் கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ் செடிங்களாக தான் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான், இதோட பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ பால்கனி டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த பிளான்டர்ஸ் எல்லாமே ஹூக் மாட்டிட்டு எது எங்கெங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு செட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அப்போ தான் லாஸ்ட் மினிட்ல ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் அழகாக அரேஞ்ச் பண்ண முடியும்ன்ட்டு. செடி வைக்க பாட்டிங் மிக்ஸும் அங்கே ரெடியாக இருக்குது. இப்போ செடி வைக்க வேண்டியது தான். எந்தெந்த பாட்டில் எந்தெந்த செடி வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 பூச்செடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2ம் ஒரே டைப் ஆஃப் பூ தான், கலர் மட்டும்தான் வேறு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதே மாதிரி எல்லா செடியுமே எல்லா பாட்லேயுமே வச்சாச்சு. ஆக்சுவலாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்ட்டு ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், எல்லா செடியும் வச்சதுக்கப்புறம் பால்கனி இப்படி தான் இருக்குது.
பால்கனி சைஸ் கம்மிங்கிறனால நான் எல்லா செடியுமே மோஸ்ட்லி ஹேங்கிங் பாட்ஸ்லேயே வச்சுட்டேன். கீழே வந்து ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த 4 பாட் செடிங்க மட்டும்தான் கீழே வச்சது. இந்த பாட் வந்து நியர்பை ஷாப்பில் தான் எங்கேயோ வாங்கினோம். ஸோ இப்போ செடி எல்லாமே வச்சுட்டு பால்கனி வந்து கீழே வந்து நல்லா மண் இல்லாமல் தண்ணி ஊற்றி கழுவி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோருக்கு வந்து கிராஸ் மேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் அமேசானில் ஆர்டர் பண்ணது தான். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது கீழே வந்து ட்ரைன் ஹோல் இருக்கனால தண்ணி அவ்வளோவா நிற்காது. இந்த கார்னர் பெண்டெல்லாம் வந்து நம்மளே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் வந்து கிராஸ் மேட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா செடியெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட் ஆப்ஷனாக அதை வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த 2 கேண்டில் ஹோல்டர் வந்து வால் ஸ்டிக்கர் போட்டு தான் மாட்டியிருக்கேன். அந்த பாட்டில் வந்து என்னோடய பொண்ணு பெயிண்ட் பண்ணது. இப்போ ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்குது பால்கனிக்கு. ரைட் சைடில் இருக்கிறது வந்து கட் பண்ணதில் மீதமான மேட். அது எக்ஸ்ட்ரா இருந்ததில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து லேயர் மாதிரி போட்டுட்டோம். ஸோ வந்து டஸ்ட்டு நிறையா வராது அப்படின்ட்டு. இந்த வால் ஃப்ரேமும் வந்து நான் அந்த வால் ஸ்டிக்கரில் தான் மாட்டியிருந்தேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே வந்து ஜாஸ்தி செடிங்க நான் வச்சுக்கல. இந்த 3 செடி மட்டும்தான். இன்னொரு செடி வந்து இன்னொரு சைடு இருக்குது. இந்த 2 சேருமே வந்து ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினது. 2 சேர்த்து 800 or 900 சம்திங்னு. அவ்வளோதான், நம்ம பால்கனி மேக் ஓவர் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இருந்த பால்கனி ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சின்ன பிளேஸாக இருந்தாலுமே அதை வந்து மினிமல் பட்ஜெட்டில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு மார்னிங் காஃபி டைம், ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.